நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனல். நாம் இன்று பார்க்க உள்ள விடயம் என்னவென்றால், இங்குபேட்டர் ஒன்றை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அதை பார்க்குறதுக்கு முன்னுக்கு நமது வீடியோக்களை இந்த சேனலில் நிவி மினி ஃபார்ம் என்ற சேனலில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் பண்ணை சார்ந்த பல பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள் நமது வீடியோக்கள் எல்லாத்தையும். அடுத்தா எனது வீடியோ லைக் பண்ணுங்கள், எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்ப்போம் என்னென்ன தேவைன்னு சொல்லி. உங்களோட வீடில் எப்படியான ப்ளக் இருக்குதோ அதுக்கேற்றாப்புல ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கிக்கொள்ளுங்க. 2B டிசி பவர் சப்ளை இது தேவை. இது என்னத்துக்கு தேவைன்னு சொன்னால், உங்களோட வீட்டில் இருக்கிற கரண்டை நம்ம இங்குபேட்டர் செய்யக்குள்ள தெர்மோமீட்டருக்கும் மற்றதுக்கு ஃபேனுக்கும் டிசி ஃபேனும் அதுக்கும் கரண்ட் 12Vயில் தான் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போ அதுக்கு இந்த பவர் சப்ளை தேவை. பவர் சப்ளையை நம்ம வாங்கிக்கொள்ளணும். இது உங்களுக்கு வாங்க இல்லாட்டி நீங்கள் உங்களோட வீடுகளில் பாருங்கள், ஃபோன் சார்ஜர் இல்லாட்டி வேறு ஏதாவது 12B டிசி என்று சொல்லி அடிச்சிருக்குமென்று சொன்னால் அந்த சார்ஜர்களை அப்படியான இதுகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி உங்களோட வீடுகளில் இல்லாட்டி நீங்கள் இந்த பவர் சப்ளையை கட்டாயம் வாங்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு பொருள். அடுத்ததாக உங்களுக்கு தேவைப்படுறது குண்டு பல்பும் தேவை. அடுத்தா வயர் தேவை. டிடி வயர் என்று சொல்லுவாங்க. இந்த வயர் கடைகளில் கிடைக்கும். நீங்கள் இந்த வயரை வாங்கிக்கொள்ளுங்க. இதை விட ஹெவியான வயர் வாங்க தேவையில்லை. இதே மாதிரி நீங்கள் மெல்லிய வயரில் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களோட இங்குபேட்டரை செய்வதற்கு மிகவும் இலவாக இருக்கும். அடுத்தா தெர்மோமீட்டர் தேவை. இந்த தெர்மோமீட்டர் நீங்கள் கடைகளில் வாங்கி கொள்ளலாம். எலக்ட்ரானிக் கடைகளில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இங்குபேட்டர் செய்வதற்கு தேவையான தெர்மோமீட்டர் தர சொன்னீங்கன்னு சொன்னால் தருவாங்க. டிசி ஃபேன் 12B வோல்டேஜில் கிடைக்கக்கூடிய மாதிரி எடுங்க. அந்த டிசி ஃபேனை நீங்கள் எங்கே எடுக்கலாம்னா, உங்கள்கிட்ட வீடுகளில் இருக்கிற பழைய சிடி பிளேயர் இல்லாட்டி ரேடியோ இப்படியான இதுகளில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும் அந்த 12B டிசி ஃபேன். இந்த ஃபேனை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி உங்களோட வீடுகளில் இல்லாட்டி நீங்கள் கடைகளில் எலக்ட்ரானிக் கடையில் நீங்கள் இந்த டிசி ஃபேனை வாங்கி கொள்ளலாம். அடுத்ததாக தேவைப்படுறது ஹோல்டர். இது உங்களோட இங்குபேட்டருக்கு லைட்டை ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த ஹோல்டர் தேவைப்படும். அப்போ ஹோல்டர் ஒன்றும் வாங்கி கொள்ளுங்கள். அடுத்ததாக தேவைப்படுவது நீங்கள் இங்குபேட்டர் செய்வதற்கு தேவையான பெட்டி. நீங்கள் ரெஜிஃபோம் பெட்டியும் வாங்கி எடுக்கலாம், இல்லாட்டி பழைய ஏதாவது பெட்டிகளை எடுக்கலாம், இல்லாட்டி ரப்பரில் உங்களோட வீடுகளில் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம தேவையான பொருட்களை மறுபடியும் ஒருக்கா பார்ப்போம். ஹோல்டர் ஒன்று தேவை. அடுத்ததாக குண்டு பல்ப் ஒன்று. அடுத்ததாக அடாப்டர். அடுத்த 12 வோல்டேஜ் டிசி ஃபேன் உண்டு. 12 வோல்டேஜ் டிசி பவர் சப்ளை உண்டு. அடுத்தது 12B டிசி தெர்மோமீட்டர் உண்டு. அடுத்ததாக டிடி வயர். அடுத்ததாக ரெஜிஃபோம் பெட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக இங்குபேட்டர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்றதை இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக எனது சேனலை நிவி மினி ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். இந்த இங்குபேட்டரில் எப்படி முட்டை வைக்கிறதுன்றதை பக்கத்தில் இருக்கிற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். அடுத்த எனது பிளேலிஸ்ட் வீடியோக்களும் உங்களுக்கு காட்டும். இதையும் நீங்கள் ஃபுல்லாக போய் பாருங்கள். ஓகே, நன்றி.